லிசன். ஒரு கேள்வி கேட்கிற. இரவு தூங்கும்போது ஒரே கனவு திரும்ப திரும்ப வருதா? அந்த கனவு யாரும் கேட்காத ஒரு உண்மைய உன் ஆத்மா உங்கிட்டயே சொல்ல முயற்சி பண்றதா இருக்கலாம். இது ஒரு தமிழ் புக் சம்மரி. ஆனா இது ஒரு லெசன் வீடியோ இல்ல. இது ஒரு பையனோட கதை. பெயர் சாண்டியாகோ. அவன் ஒரு சிம்பிள் ஷெப்பர்ட், ஆடுகளுக்கு பின்னாடி நடக்கிறவன். ஆனா அவனோட தூக்கத்துல ஒரு ட்ரெஷர் அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. ப்ரோ, ஆனஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் ஒரு சாண்டியாகோ இருக்கான். உள்ள சைலண்டா யாருக்கும் தெரியாம ஒரு கனவை சுமந்துகிட்டே. இந்த கதையோட பேர் தி ஆல்கெமிஸ்ட். எழுதியவர் பவுலோ கோயிலோ. ரெடியா? நாம இந்த பாலைவனத்துக்கு உள்ள போகலாம். சாண்டியாகோக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஒரு குழந்தை அவன் கைய புடிச்சு எகிப்துல இருக்கிற பிரமிட்ஸ் கிட்ட கூட்டிட்டு போகுது. இங்க ஒரு ட்ரெஷர் புதைச்சு வச்சிருக்கு. அந்த குழந்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு விழிப்பு. அதே கனவு ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் வந்துச்சு, இன்னைக்கும் வந்துச்சு. ப்ரோ, இதை இக்னோர் பண்ண தெரியுமா? நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கனவு திரும்ப திரும்ப மனசுல வந்துகிட்டே இருக்கும். ஒரு பேஷன், ஒரு ஐடியா, ஒரு வேற லைஃப். ஆனா நாம என்ன பண்றோம்? இது பிராக்டிக்கல் இல்லைன்னு சொல்லி மூடி வச்சிடுறோம். அதேதான் சாண்டியாகோக்கும் ப்ராப்ளம். சாண்டியாகோக்கு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. சுத்துற ஃப்ரீடம், ஆடுகள், புத்தகம், அவன் சேமிச்ச பணம். வாழ்க்கை பேடா இல்ல. ஆனா அவன் ஒரு நாள் யோசிக்கிறான், இந்த ஆடுகளுக்கு ஃபுட் அண்ட் வாட்டர் தவிர வேற எதுவும் தெரியாதே. அவங்க எவ்ரிடே அதே வழியில அதே புல் மேய்ந்து அதே பிளேஸ்ல தூங்குது. அவங்களுக்கு புதுசா ஒண்ணு கத்துக்கணும்னு கூட தெரியல. ப்ரோ, இந்த மொமெண்ட்ல அவன் ஆடுகளை பத்தி பேசல, அவன் நம்மள பத்தி பேசுறான். காலையில எழுந்து சேம் ஆஃபீஸ், சேம் காலேஜ், சேம் ஸ்க்ரால், சேம் ஸ்லீப். இதுதான் ப்ராப்ளம். கம்ஃபர்ட் ஒரு சைலண்ட் கில்லர். நம்ம ரியலைஸ் பண்றதுக்குள்ள 1 வருஷம் போயிடும், பின்ன 5, பின்ன 10. ரியாலிட்டி என்னன்னா, வாழ்க்கை எப்பவுமே சேஃபா இருக்கல. நாம் சேஃபா ஃபீல் பண்றோம், அவ்வளவுதான். 1 வருஷத்துக்கு முன்னாடி சாண்டியாகோ ஒரு வில்லேஜுக்கு போனான். ஊல் வித்துட்டு வரத்தான். அங்க ஒரு பொண்ணை பார்த்தான். பிளாக் ஹேர், ஆண்டலூசியன் ஐஸ். அவங்க 2 பேரும் 2 ஹவர்ஸ் பேசினாங்க. அப்போ சாண்டியாகோக்கு புதுசா ஒரு ஃபீலிங். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஒரே பிளேஸ்ல ஃபாரெவர் தங்கணும்னு தோணுச்சு. ப்ரோ, ஹானஸ்ட்லி எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு மர்ச்சன்ட்ஸ் டாட்டர் இருக்கா. குட் பி அ பர்சன், குட் பி அ ஜாப், குட் பி அ சிட்டி, குட் பி அ கம்ஃபர்டபுள் ஐடென்டிட்டி, ஒரு சேஃப் ஃபியூச்சர். இங்கேயே நின்னுடலாம்லன்னு நம்மள கன்வின்ஸ் பண்ற ஒரு வேர்ஷன் ஆஃப் லைஃப். ஆனா அதே டைம்ல உள்ள ஒரு குரல் கேட்கும், இதுதானா நீ உண்மையா வந்தது? சாண்டியாகோ நினைச்சான், இந்த கனவை யாரோ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவன் ஒரு ஓல்டு ஜிப்சி உமன் கிட்ட போனான். அவன் கையை பிடிச்சு அமைதியா பார்த்தான். பின்ன சொன்னான், உன் கனவு உண்மை. நீ ஈஜிப்ட் போ, பிரமிட்ஸ் கிட்ட ட்ரெஷர் இருக்கு. சாண்டியாகோ சிரிச்சான். இவ்வளோ தூரம் வந்து இதுதானா ரிப்ளை? அவன் டிசப்பாயிண்டடா வெளியே வந்தான். ப்ரோ, இது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முறை நடந்திருக்கு. யாராவது நம்ம ட்ரீமை கன்ஃபார்ம் பண்ணும்போது நாமளே அதை ரிஜெக்ட் பண்ணுவோம். ஒய்? பிகாஸ் ட்ரூத்தை ஏத்துக்கிறதுக்கு நாம் ரெடியா இல்ல. ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் சம்மரி வாசிக்கிறோம், ஹைலைட் பண்றோம், நோட்ஸ் எடுக்கிறோம். ஆனா ஆக்ஷன்
மறுநாளே மறந்துடுவோம். சேம் சாண்டியாகோ, சீமாஸ். சாண்டியாகோ பிளாசால புக் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு வயசான மனுஷன் வந்து உட்கார்ந்தான். உன் கையில இருக்கிற புத்தகம் ரொமான்டிக்கா இருக்கு, ஆனா இரிட்டேட்டிங்கா இருக்கு. சாண்டியாகோக்கு ஷாக். எப்படி தெரியும் உங்களுக்கு? அந்த ஓல்டு மேன் சொன்னா, இந்த உலகத்துல ஒரு பெரிய பொய் இருக்கு. ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோல் நம்ம கையிலிருந்து போயிடும்னு ஆட்கள் நம்புறாங்க. அதுதான் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லை. ப்ரோ, இந்த ஒரு லைன் நம்ம வாழ்க்கைய விளக்குது. நாம் என்ன சொல்லிக்கிறோம்? இனிமே டைம் இல்ல, இனிமே வயசாயிடுச்சு, எல்லாம் ஃபேட், நான் என்ன பண்ண முடியும்? இவ எல்லாம் கூட பொய். அந்த ஓல்டு மேன் அவனோட பேர் சொன்னார். மெல்கிசிடெக், சேலமோட கிங். அவர் சாண்டியாகோக்கு ஒரு வார்த்தைய கத்துக் கொடுத்தார். பர்சனல் லெஜெண்ட். ப்ரோ, பர்சனல் லெஜெண்ட்னா நீ வாழ்க்கையில எதை சாதிக்கணும்னு உனக்கு உள்ள தெரியுமோ அது. எல்லா குழந்தைக்கும் சின்ன வயசுல இது தெரியும். ஆனா வயசு ஏற ஏற மறந்துடுவாங்க. இந்த உலகத்துல ஒரே ஒரு உண்மை இருக்கு. நீ உண்மையா எதை விரும்புறையோ அது யுனிவர்ஸோட சோல்ல இருந்து வந்தது. அதுதான் உன் மிஷன். நீ உன்னை உண்மையா விரும்பும்போது த ஹோல் யூனிவர்ஸ் கன்ஸ்பயர்ஸ் டு ஹெல்ப் யூ அச்சீவ் இட். இந்த ஒரு லைன் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட லைஃபை சேஞ்ச் பண்ணுச்சு. வாய்? பிகாஸ் டீப் இன்சைட் நமக்கும் தெரியும் நாம இங்க இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு. ஆனா நாம அதை ஒத்துக்கிறோமா? அதுதான் கேள்வி. சாண்டியாகோ டிசிஷன் எடுத்தான். அவன் ஆடுகளை வித்துட்டான். 2 வருஷம் சேர்த்த எல்லாம் ஒரே நாள்ல போச்சு. ப்ரோ, நமக்கு கெயின் பண்றது ஈஸி, ஆனா லெட் கோ பண்றது அதுதான் ஹார்டஸ்ட் பார்ட். ஒரு சேஃப் ஜாபை விட்டுட்டு ஒரு பேஷனை ஃபாலோ பண்றது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு சிங்கிளா வாழ கத்துக்கிறது, ஒரு ஐடென்டிட்டியை விட்டுட்டு புது பர்சனா ஆகிறது, எல்லாமே ஒரே ஒரு ஆக்ஷன்ல இருக்கு. லெட்டிங் கோ. சாண்டியாகோக்கு தெரியும், அந்த ஆடுகள் இனிமே அவனோட இல்ல, அந்த சேஃப்டி இனிமே அவனோட இல்ல. ஆனா அவன் முதல் முறையா ஹிஸ் ஓன் லைஃபை சூஸ் பண்றான். ஆப்பிரிக்கா, ஃபர்ஸ்ட் டே. சாண்டியாகோக்கு ஸ்பானிஷ் கூட பேச முடியாத ஒரு நாட்டுல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான். அந்த ஃப்ரெண்டு சொன்னா, நான் உன்னை பிரமிட்ஸுக்கு கூட்டிட்டு போறேன், ஆனா கேமல்ஸ் வாங்கணும், உன் மணியை கொடு. சாண்டியாகோ நம்பினான். ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பாட பார்த்துக்கிட்டு இருந்த ஒரே ஒரு மொமெண்ட்ல அந்த ஃப்ரெண்டு மறைஞ்சு போனான். எல்லா மணியும் போச்சு. சாண்டியாகோக்கு நிக்கிறதுக்கு கூட ஃபோர்ஸ் இல்ல. அவன் ஃபர்ஸ்ட் டைமா அந்த எம்டி மார்க்கெட் பிளேஸ்ல தனியா ஆடுதான். ப்ரோ, ஆனஸ்ட்லி இந்த சீன் இது பெரிய லெசன். நாம ஒரு ட்ரீம் ஃபாலோ பண்றோம், யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணும்னு நம்புறோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே எல்லாம் கொலாப்ஸ் ஆகுது. அந்த மொமெண்ட்ல ஒரு கேள்வி வரும், நான் தப்பு பண்ணிட்டேனா? வீட்டுக்கு திரும்பிடலாமா? இதே கேள்வி சாண்டியாகோக்கும் வந்துச்சு. ஆனா அவன் ஒரு ரியலைசேஷனுக்கு வந்தான். அந்த இரவு அவன் அந்த எம்டி மார்க்கெட் பிளேஸ்லயே தூங்கினான். காலையில எழுந்தான். அவன் கையில எதுவும் இல்லை. ஆனா அவன் பவுச்ல அந்த ஓல்டு கிங் கொடுத்த 2 ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. சாண்டியாகோ அந்த ஸ்டோன்ஸ பார்த்தான். நான் ஒரு சாய்ஸ் பண்ணணும். ஒண்ணு, ஒரு தீஃபோட விக்டிமா என்ன நினைச்சுக்கணும். இல்ல, ட்ரெஷரை தேடுற ஒரு அட்வென்ச்சரரா என்ன நினைச்சுக்கணும். I am an adventurer looking for treasure. ப்ரோ, இதுதான் லைஃபோட பிக்கஸ்ட் சீக்ரெட். நடக்கிற ஈவெண்ட்டை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா
அந்த ஈவெண்ட்டை இப்படி இன்டர்பிரட் பண்றோம்னு அதை நாம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரே வாழ்க்கை, ஒரே பிரேக்கப், ஒரே லாஸ். ஒருத்தர் என் லைஃப் முடிஞ்சுதுன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் என் லைஃப் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சேம் சிச்சுவேஷன், டூ டிஃபரண்ட் ஸ்டோரிஸ். நீ எந்த ஸ்டோரியை சூஸ் பண்ற? சாண்டியாகோ சர்வைவ் ஆகணும். அவன் ஒரு கிறிஸ்டல் மர்ச்சன்ட் கிட்ட ஒர்க் கேட்டான். அந்த மர்ச்சன்ட் மிடில் ஏஜ்டு, தனியா. அவன் கடை மலை மேல, யாரும் வராத இடத்துல. சாண்டியாகோ அந்த கடைக்கு புது ஐடியாஸ் கொடுத்தான். விண்டோ டிஸ்ப்ளே, டீ சர்வ்ட் இன் கிறிஸ்டல் கப்ஸ், ஸ்டெப்ஸ் கிளீன்ட். கடை பிஸியாச்சு, மணி வந்துச்சு. சாண்டியாகோ ஒரு நாள் கேட்டான், உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குதா? அந்த மர்ச்சன்ட் கண்ணை மூடினார். ஆமா, மெக்கா போகணும்னு 30 வருஷமா நினைக்கிறேன். ஆனா பணம் சேர்த்துட்டே இருக்கேன், தினமும் ப்ரே பண்றேன், ஆனா போக மாட்டேன். சாண்டியாகோ ஷாக். ஏன்? பிகாஸ் மெக்கா போகிற ட்ரீம் தான் என்ன அலைவா வச்சிருக்கு. நான் போயிட்டா வாழ்க்கையே எம்டி ஆயிடும். ப்ரோ, இந்த ஒரு சீன் மிக மிக டேஞ்சரஸ். இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளோட ரியாலிட்டி. நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன், இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்றேன், அதுக்கப்புறம் பண்றேன். ஆனா ஆஃப்டர் எப்பவும் வராது. ட்ரீமை அச்சீவ் பண்ணாம ஜஸ்ட் ட்ரீமிங்லயே வாழ்க்கை முடிஞ்சு போற ஆட்கள் மிக மிக அதிகம். டோன்ட் பி தட் பர்சன். ஒரு வருஷம் சாண்டியாகோ கடையில ஒர்க் பண்ணான், பணம் சேர்த்தான். அவன் 2 சாய்ஸ்ல நின்னான். ஆடுகள் வாங்கி ஸ்பெயினுக்கு திரும்பி போகலாம், கம்ஃபோர்ட்டுக்கு போகலாம். இல்ல எகிப்து போகலாம், ட்ரெஷரை தேடலாம். அவன் டிசைட் பண்ணான், நான் அட்வென்ச்சரர். அவன் சஹாரா டெசர்ட்டை கிராஸ் பண்ற ஒரு கேரவான்ல சேர்ந்தான். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேமல்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் காட்ஸ். ஒரே ஒரு கோல். ப்ரோ, லைஃபும் இப்படிதான். ஒரே ஒரு பாதையில எல்லாரும் வேற வேற ரீசன்ஸ்க்காக நடக்கிறாங்க. யாருக்கும் தெரியாது எங்க போறோன்னு, ஆனா நகர்ந்துட்டே இருக்கணும். அந்த கேரவான்ல ஒரு இங்கிலீஷ் மேன் இருந்தான். அவன் கையில எப்பவும் புக்ஸ். அவன் தேடினது த ஆல்கெமிஸ்ட், ஒரு லெஜெண்டரி மேன், லீட கோல்டா மாத்துறவன், 1000 வருஷம் வாழ்றவன்னு கேள்வி. சாண்டியாகோ அவனை பார்த்து புரிஞ்சுக்கிட்டான். இந்த ஆள் உலகத்தை புக்ஸோட பார்க்கறான், நான் லைஃபோட பார்க்கறேன். ஒருத்தர் நாலேஜ கலெக்ட் பண்றார், இன்னொருத்தர் நாலேஜ் லிவ் பண்றார். ப்ரோ, நாமளும் சேம் ப்ராப்ளம்ல இருக்கோம். யூடியூப்ல வீடியோ பார்க்கறோம், புக்ஸ் படிக்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம். ஆனா அந்த நாலேஜ லைஃப்ல யூஸ் பண்றோமா? 1000 புக்ஸை விட ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டே பெட்டர். இன்ஃபர்மேஷன் வேற, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற. கேரவான் ஒரு ஒயேசிஸ்க்கு வந்துச்சு. $50,000 பேர் இருக்கிற ஒரு பெரிய கிரீன் ஐலண்ட் டெசர்ட் நடுவுல. சாண்டியாகோ வெல் கிட்ட போனா. அங்க ஒரு பொண்ணு, பெயர் ஃபாத்திமா. அவ கண்ணை பார்த்த அந்த ஒரு செகண்ட்ல சாண்டியாகோக்கு புரிஞ்சு போச்சு, இவதான் என் லைஃப்ல நான் தேடின ஒரு பர்சன். அவன் தினமும் அந்த வெல் கிட்ட போனான். ஒரு நாள் அவ சொன்னா, நான் உன்னை மேரி பண்ணணும், என்னோட ஸ்பெயினுக்கு வா. ஃபாத்திமா சிரிச்சா. நான் டெசர்ட்டோட பொண்ணு, நாங்க வெயிட் பண்றதுக்கு பழகி இருக்கோம். நீ உன் ட்ரெஷரை தேடி போகணும், அதுதான் உன் பர்சனல் லெஜெண்ட். நான் உனக்காக வெயிட் பண்றேன். ப்ரோ, இந்த மூமெண்ட் ரொம்ப ரேர். உண்மையான லவ்னா என்ன? நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்றதில்ல,
உன் ட்ரீமை ஃபாலோ பண்றதுக்கு நான் உனக்கு ஸ்ட்ரெங்க். ரியல் லவ் தடுக்காது, புஷ் பண்ணும். நீ உன் பர்சனல் லெஜெண்டை விட்டுட்டு என்னோட இருந்தா நீ அன்ஹாப்பி ஆயிடுவ. அப்போ நீ லவ் பண்ண மனுஷன் இல்ல, நீ ஒரு ஷேடோ. இப்படி பேசுற ஒருத்தர் லைஃப்ல கிடைச்சா ஹோல்ட் them with both hands. ஒரு நாள் சாண்டியாகோ வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். 2 ஹாக்ஸ் ஒன்னோட ஒன்னு சண்டை போடுச்சு. திடீர்னு அவனுக்கு ஒரு விஷன். ஒரு பெரிய ஆர்மி அந்த ஓயசிஸ அட்டாக் பண்றது. ஓயசிஸோட ரூல் படி வார் இருக்காது அந்த இடத்துல. ஆனா சாண்டியாகோக்கு தெரியும் அது உண்மைன்னு. அவன் ஓயசிஸோட சீஃப்ஸ் கிட்ட போய் சொன்னான். அவங்க கேக்கல. இவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் விஷன்னு பேசுறான், மேடா. ஆனா இறுதியில அவங்க ப்ரிப்பேர் ஆனாங்க. அந்த நைட் ஆர்மி உண்மையாவே வந்துச்சு. ஓயசிஸ் சேஃப் ஆச்சு. லாங் ரிஃப்ளெக்ஷன். ப்ரோ, ஆனஸ்ட்லி நம்மளுக்கு கூட இன்ட்யூஷன்ல சில மெசேஜஸ் வரும். இந்த பர்சன் ட்ரஸ்ட் பண்ணாத, இந்த ஜாப் எடுக்காத, இந்த டைரக்ஷன்ல போ. லாஜிக்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனா உள்ள தெரியும். விஸ்பர், the language of the world. You don't read it, you feel it. நீ உன் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்றியா? அந்த நைட் சாண்டியாகோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தான். ஒயிட் ஹார்ஸ் மேல, பிளாக் ரோப், ஸ்வார்டு கையில. அந்த ஸ்வார்ட் சாண்டியாகோ கழுத்து மேல வந்துச்சு. உன் விஷன் எப்படி உண்மையா இருந்துச்சு? சாண்டியாகோ பயத்தை ஸ்வாலோ பண்ணி ஒரே ஒரு லைன் சொன்னான். ஐ ரீட் த சோல் ஆஃப் த வேர்ல்ட். அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஸ்வார்ட வாங்கினார், சிரிச்சார். நீ ரெடி. அவர்தான் தி ஆல்கெமிஸ்ட். ப்ரோ, லைஃப்ல நம்ம ரெடியான மூமெண்ட்ல ஒரு கைடு வருவார். ஒரு மென்டர், ஒரு புக், ஒரு பர்சன், ஒரு வீடியோ. ஆனா நாம் ரெடியா இருக்கும்போது தான் அவங்க விசிபிள் ஆவாங்க. That's why most people miss them. They aren't ready yet. ஆல்கெமிஸ்ட் சாண்டியாகோவை டெசர்ட்க்கு கூட்டிட்டு போனாரு. வழியெல்லாம் சாண்டியாகோ worried. நான் ஃபாத்திமாவை விட்டுட்டு வந்துட்டேன், என் ட்ரெஷர் கிடைக்குமா தெரியாது, நான் டை ஆகலாம். ஆல்கெமிஸ்ட் சிரிச்சார். உன் ஹார்ட்ட கேளு. சாண்டியாகோ அமைதியா இருந்தான். என் ஹார்ட் பயப்படுது. அது எப்போதுமே பயப்படும். ஹார்ட்டுக்கு பர்சனல் லெஜெண்டை அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் லூஸ் பண்றதுக்கு பயம். ஆனா ஹார்ட் நிஜத்தை சொல்லும், ட்ரஸ்ட் பண்ணு. ப்ரோ, ஆனஸ்ட்லி நம்ம ஹார்ட் எப்பவுமே கான்ட்ரடிக்டிங் மெசேஜை அனுப்பும். ஒரே டைம்ல கோ ஃபார் இட், பட் வாட் இஃப் யூ ஃபெயில்? டெல் ஹர். வாட் இஃப் ஷி ரிஜெக்ட்ஸ்? குவிட் த ஜாப். வாட் அபவுட் மணி? இது நார்மல். ஹார்ட்டோட ஃபியரை கேட்கணும், ஹார்ட்டோட விஸ்டமை ஃபாலோ பண்ணணும். ஹார்ட் பயப்படுது மீன்ஸ் யூ கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஹார்ட் நகர்றதால தான் பயப்படுது. ஆல்கெமிஸ்ட் சாண்டியாகோ கிட்ட சொன்னார், உன் பிக்கெஸ்ட் எனிமி ஃபெயிலியர் இல்ல, லாஸ் இல்ல, டெத் கூட இல்ல. உன் பிக்கெஸ்ட் எனிமி the fear of suffering. சஃபரிங்கை விட சஃபரிங்கை பத்தி நினைக்கிறதே ரொம்ப பெயின்ஃபுல். சாண்டியாகோ புரிஞ்சுக்கிட்டான். ப்ரோ, நம்ம லைஃப்ல எத்தனை டைம்ஸ் ஒரு திங் பண்ணாம விட்டுருக்கோம்? ரிஜெக்ட் ஆகலான்னு பயத்துல ஒரு பர்சன் கிட்ட ஃபீலிங்ஸை சொல்லல. ஃபெயில் ஆகலான்னு பயத்துல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு பயத்துல ஆன்லைன் கான்டென்ட்ட போஸ்ட் பண்ணல. ஒரு உண்மையை சொல்றேன், இந்த வாட் இஃப் இதுதான் ரியல் சஃபரிங். ஃபெயிலியருக்கு ஒரு எண்ட் இருக்கு, பட் ஐ நெவர் ட்ரைடுக்கு எண்டுமே இல்ல. தட்ஸ் a wound that never heals. The tribal chief சொன்னார்,
இந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு மஜிஷியன்னு சொல்றார். விண்ட ஆகுவாரா? பார்க்கணும். இல்லன்னா 2 பேரும் டை ஆகணும். சாண்டியாகோ ஷாக். நான் விண்டா எப்படி ஆகுவேன்? ஆல்கமிஸ்ட் அமைதியா சொன்னார். உன் டெசர்ட்ட கேளு, விண்ட கேளு, சன்ன கேளு, ஹேண்ட கேளு, ஹார்ட்ட கேளு. சாண்டியாகோ 3 நாள் மெடிடேட் பண்ணினா. அவன் டெசர்ட் கிட்ட பேசினா. டெசர்ட் அவனிடம் பேசியது. நான் என் லவரை விட்டுட்டு வர்றேன், ஆனா ட்ரெஷரை தேடுற ஜேர்னியில நீ ஹெல்ப்ஃபுல்லா இரு. விண்ட் அவனை சுத்தி வந்துச்சு. சன் அவனை டச் பண்ணுச்சு. ஹேண்ட கிரியேட்டரோட உள்ள இருக்கிறத உணர்ந்தான். And then he became the wind. சாண்ட்ஸ்டார்ம் வந்துச்சு. எல்லார் கண்ணையும் மூட வச்சுச்சு. சாண்டியாகோ டிஸப்பியர் ஆனா. 3 டேஸ்க்கு அப்புறம் வேற இடத்துல அப்பியர் ஆனா. ப்ரோ, லிட்ரலி விண்ட ஆனாரான்னு கேக்குறது பாயிண்ட் இல்ல. த பாயிண்ட் இஸ், நீ யூனிவர்ஸோட செப்பரேட்டா இல்ல. நீ யூனிவர்ஸோட ஒரு பார்ட். விண்டும் நீயும் சேம் எனர்ஜி. சாண்டியாகோ அந்த மூமெண்ட்ல அவனோட லிமிட்ஸ பிரேக் பண்ணினா. ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் இது மட்டும்தான் நம்ம வச்சிருக்கிற பிலீஃப தாண்டுவது. Most people die without ever discovering how vast they were inside. ஆஃப்டர் எவ்ரிதிங் சாண்டியாகோ பார்த்தான் த பிரமிட்ஸ். அவன் கால் தடுமாறுச்சு. மண்ணுல மண்டியிட்டான். கண்ணீர் வந்துச்சு. அவன் பல வருஷங்கள் நடந்தான். எல்லாத்தையும் லூஸ் பண்ணான். லவ்வ விட்டு வந்தான். டெத்த ஃபேஸ் பண்ணான். ஜஸ்ட் ஃபார் திஸ் மோமெண்ட். அவன் டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஆனா திடீர்னு ராபர்ஸ் வந்தாங்க. அவனை அடிச்சாங்க. மணியை எடுத்துட்டாங்க. ஒரு தீவ் சிரிச்சான். நீ ஸ்டூபிட். ஒரு ரெக்கரிங் ட்ரீமை நம்பி இவ்ளோ தூரம் வந்தியா? நானும் சேம் ட்ரீம் கண்டேன். ஸ்பெயின்ல ஒரு அபேண்டன் சர்ச், ஒரு சிக்கமோ ட்ரீ, அதோட கீழ் ட்ரெஷர் இருக்கும்னு. ஆனா நான் ஸ்டூபிட் இல்ல. நான் போகல. சாண்டியாகோ அந்த மூமெண்ட்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்லல. ஆனா அவன் மனசுல வெளிச்சம் வந்துச்சு. The treasure was always under the sycamore tree, at the abandoned church, right where he started. சாண்டியாகோ ஸ்பெயினுக்கு திரும்பி வந்தான். அதே அபேண்டன் சர்ச், அதே சிக்கமோ ட்ரீ. அவன் டிக் பண்ணினான். சில ஃபீட் கீழே ஒரு செஸ்ட். தங்கம், வெள்ளி, பிரஷஸ் ஸ்டோன்ஸ், ஸ்பானிஷ் கோல்ட் காயின்ஸ். அவன் சிரிச்சான். விண்ட பார்த்து மென்மையா முணுமுணுத்தான். ஃபாத்திமா, நான் வரேன். ப்ரோ, இந்த எண்டிங் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை ஷேக் பண்ணுச்சு. ட்ரெஷர் அவன் வீட்லயே இருந்துச்சு. ஆனா அவன் அதை ஃபைண்ட் பண்றதுக்கு உலகத்தை சுத்தி வர வேண்டியிருந்துச்சு. நம்ம லைஃபும் இப்படிதான். நாம் தேடுற ஹாப்பினஸ், பீஸ், பர்பஸ், லவ் இவையெல்லாம் ஆல்ரெடி நம்ம உள்ளேயே இருக்கு. ஆனா நாம் அதை அறிய ஒரு லாங் ஜேர்னி பண்ணணும். சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு லீவ் ஹோம் டு டிஸ்கவர் தட் ஹோம் வாஸ் ஆல்வேஸ் இன்சைட் யூ. இந்த ஜேர்னி முடிஞ்சுது. ஆனா கதை இப்போதுதான் ஸ்டார்ட் ஆகுது. சாண்டியாகோ நமக்கு சைலண்டா சில ட்ரூத் சொல்லிட்டு போனா. 1, நீ ஒரு ரீசனுக்காக இங்க இருக்க. பர்சனல் லெஜெண்ட், ஃபர்கெட் பண்ணாத. 2, உன்னை ஸ்டாப் பண்றது ஃபெயிலியர் இல்ல, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். 3, யூனிவர்ஸ் உன்னை ஹெல்ப் பண்ண ரெடி. ஆனா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். 4, ரியல்லா உன்னை கட்டி போடாது, உன்னை ரிலீஸ் பண்ணும். 5, ஹார்ட் பயப்பட்டாலும் விஸ்டம் சொல்லும், லிசன். 6, ட்ரெஷரும் அவுட் சைட் இல்ல, ஜேர்னியில நீயே ட்ரெஷர் ஆகிற. தென் எக்ஸ்டர்னல் ட்ரெஷர் ஃபாலோஸ். 7, மோஸ்ட் பீப்புள் சாண்டியாகோட ஜேர்னி கேட்குறாங்க.
ஆனா உன் ட்ரெஷரை டிக் பண்றதே இல்ல. நீ அந்த பர்சன் ஆகாத. ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வீடியோ எல்லாம் முடிஞ்சு நீ ஃபோன் க்ளோஸ் பண்ணுவ. டுமாரோ சேம் ரூட்டீன், சேம் ஸ்க்ரோல், சேம் ஃபியர்ஸ். ஒரு கேள்வியும் கூட இருக்கட்டும். என் பர்சனல் லெஜெண்ட் என்ன? சின்ன வயசுல நீ எதை லவ் பண்ண? ஆரம்பத்துல எதை சாக்ரிஃபைஸ் பண்ண ப்ரிப்பேர் ஆயிருந்த? இப்ப எதையெல்லாம் பிராக்டிக்கல் இல்லைன்னு மியூட் பண்ணி வச்சிருக்க? அந்த வாய்ஸ் இன்னும் உள்ளேயே இருக்கு. சின்னதா, பயத்துல, ஆனா அலைவா. இந்த வீடியோவை பார்த்தது தட்ஸ் அன் ஓமன். நீ ரெடி ஆகுற. இது ஒரு தமிழ் புக் சம்மரியா ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா நிறைவுல இது ஒரு கதையா முடியல. இது உன் கதை. இந்த சேனல்ல லெவல் அப் வித் ரிஃபாத் இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் சம்மரி ஒவ்வொரு வாரமும் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி, ஒரு நண்பருக்கு ஷேர் பண்ணி, கமெண்ட்ல சொல்லு, என் பர்சனல் லெஜெண்ட் ஆஷ் ஆகலாம். நாம் அடுத்த புத்தகத்துல திரும்ப சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உன் சொந்த ட்ரெஷரை டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. இந்த சேனல்ல இது மாதிரி புத்தக சுருக்கம் ஒவ்வொரு வாரமும் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆன் பண்ணி நாம் அடுத்த ட்ரெஷருக்கு போகலாம்.